இன்னைக்கு நம்ம பாரம்பரிய அரிசிகள்ல ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசியில உழவனின் ராஜாவளியா கிலோ 100 ரூபாய்க்கு கருப்பு கவுனி அரிசி கொண்டு வந்திருக்கோம். கருப்பு கவுனி உமி நீக்கம் செய்யப்பட்ட பச்சரிசி, அதாவது அன்பாலிஷ்ட் அன்பாயில்டு ரைஸா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி மீண்டும் நம்ம கிலோ 100 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கோம். கிலோ 100 ரூபாய்க்கு நம்ம கருப்பு கவுனி அரிசி கொண்டு வந்திருக்கோம். கருப்பு கவுனி நெல்லு வயதுன்னு பாத்தீங்கன்னா 130 நாட்கள். சாகுபடிக்கு ஏற்ற பட்டம் அப்படின்னா சம்பா பட்டம் தான். இயற்கை முறையில் விளைந்த பாரம்பரிய நெல்லை அறுவடை செஞ்சு தூய்மைப்படுத்தி மூட்டை பிடிச்சி வச்சிருக்கோம். கருப்பு கவுனி நெல். இந்த நெல்லை எப்படி தோல் நீக்கம் செய்ய போறோம், உங்களுக்கு எப்படி அரிசியா மாத்தி கொடுக்க போறோம் அப்படின்ற இந்த பதிவுல முழுமையா பார்க்கலாம். முதல்ல நெல்லை எடுத்து நெல் தூற்றும் மிஷின்ல நம்ம போடுறோம். நெல் தூத்துற மிஷின்ல தான் நம்ம போட்டு இப்ப நெல்லை தூத்திட்டு இருக்கோம். நம்மளுக்கு சுத்தமான தூத்தின பிறகு சுத்தமான நெல் இப்படி கிடைச்சிடும். இந்த நெல்லை எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெல்லர்ன்ற மிஷின்ல நம்ம கொட்டுறோம். இந்த ஷெல்லர்ன்ற மிஷின்ல கொட்டின பிறகு கருப்பு கவுனி நெல் தோல் நீக்கம் செய்யப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா நெல் ஊமி நீக்கும் இயந்திரத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுல நம்மளுடைய பாரம்பரிய நெல்லான கருப்பு கவுனி தோல் நீக்கம் செய்யப்படுது. இது எப்படி செய்யப்படுது அப்படின்னா 3 ரப்பர் வீல் இருக்கும். அதுக்குள்ள நெல் உள்ள போயிட்டு வெளியில வரப்ப பாத்தீங்கன்னா அரிசி நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். இந்த அரிசி நெல் கலந்த அரிசியா தான் இருக்கும். நெல்லோ அரிசியும் சேர்ந்து தான் இருக்கும். சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறப்பான அரிசினா நம்ம கருப்பு கவுனி அரிசி. உடல் பருமனை குறைக்கணுமா, நம்ம கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கலாம். கிலோ 100 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். இந்த ஷெல்லர்ல இருந்து வெளிவந்த நெல்லை எடுத்து நம்ம பேடி செப்பரேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த மிஷின்ல கொட்டுவோம். ஒரு பக்கம் அரிசியாகவும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நெல்லாகவும் பிரிச்சு எடுத்து கொடுக்கும். இந்த பேடி செப்பரேட்டர் தான் இந்த நெல் அரிசி பிரிக்கும் இயந்திரம். அதுல இருந்து பிரிச்ச அரிசியை டீஸ்டோனர், ரைஸ் டீஸ்டோனர்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷின்ல நாம கொட்டுறோம். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணா அரிசியில் இருக்கிற கல்லை பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் இது. இந்த அரிசி கல் நீக்கம் இயந்திரத்துல போட்டு தான் நம்ம சுத்தமான அரிசியா நம்ம கருப்பு கவுனி அரிசியை வெளியே எடுக்கிறோம். டீஸ்டோனர்ல இருந்து ஃபில்டர் பண்ண அரிசியை எடுத்து நம்ம இப்ப ரைஸ் கிரேடர்ன்ற மிஷின்ல போடுறோம். அரிசி தரம் பிரிக்கும் இயந்திரத்துல நம்ம போடுறோம். இது முழு அரிசி, முக்கால் அரிசி, குரணி அரிசியா நம்ம பிரிக்கும். இந்த கிரேடர் மிஷின் 3 அரிசிகளை தரம் பிரித்து நமக்கு கருப்பு கவுனி அரிசியை கொடுக்குது. இது மாதிரி முழுமையான கருப்பு கவுனி அரிசி நமக்கு கிடைக்குது. இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்க கஞ்சாகவும் கூழாகவும் சாப்பாடாகவும் இட்லி, தோசை, அடை, ஆப்பம் அது மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம். சிறப்பான அரிசி. அடுத்தது கலர் ஷார்ட்டர்ன்ற ஒரு மிஷினுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். இதுதான் அரிசி கலர் பிரிக்கும் இயந்திரம், தரம் பிரிக்கும் இயந்திரம்னு சொல்லலாம். இதுதான் நம்மளுக்கு 100% குவாலிட்டியான ரைஸை உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குது. நீங்க இப்போ வாங்கி நம்ம கிட்ட பயன்படுத்துற அரிசிகள் எல்லாமே இப்படிதான் உங்களுக்கு தரம் பிரித்து முழுமையான அரிசியா உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கருப்பு கவுனி நெல்லுல இருந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அரிசியா மாத்தி கொடுக்குறோம் அப்படின்ற இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறோம்.